அதுக்கு மேல ஒண்ணு பண்ணினான் சுகுமார கவி. எல்லாருமா சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணினாலாம், நம்ம மாத்திர வந்து திருடினா கத்துவான், கத்தட்டும் அவள், பாக்கி பேரெல்லாம் வந்து வாசல்ல நிறுத்திப்பான், நன்னா மூஞ்சி பார்த்துட்டு இருப்பான். யசோதையும் நந்தகோபுரம் இங்க அழிச்சு வந்து விடுவோம், இது ரொம்ப சரியான மார்க்கம் நாள். அதே மாதிரி பண்ணினாள். வாசல் ஒண்ணு நிறுத்திக்கின்றாள். சுவாமி நிறைய வெண்ணையை தின்னு இருக்காள். அவர் கவலைப்படவே இல்லை. வெள்ளம் வைக்கிறா, திட்டுறாள், லவ் பண்றாள். அப்படி துணிஞ்சவன் போலீஸ்ல நியூசன்ஸ்ல சார்ஜ் பண்ணா வெட்டனா தானேன்னு சரியா பண்ணிவிடுவோன்னே பண்றத. வெட்டனா என்னமோ நல்லா சுத்தமா இருக்கு வயிறுன்னு நினைச்சுப்பான், அப்படி சந்தோஷப்பட்டு விடுவான். அது மாதிரி பரமாத்மா நன்னா திருப்தியா சாப்பிட்டு இருக்காள். இவ பாட்டுக்கு மிரட்டுறாள். அவரையும் கூப்பிட்டு வந்தாளா, ரொம்ப கவலைப்பட்டு வந்தாள். சுவாமி சிரிச்சுக்கிண்டு இவாளோட பேசிட்டு இருந்த பிரபு அம்மாவும் அப்பாவும் கிட்ட வந்த உடனே சபோபித்ரப்யாமிதூர்த்வமேவம் நாஹம் விதாஸ்யே நவநீதஜௌர்யம். கோபிகளை பார்த்து சுவாமி சொன்னாலாம், எங்க அப்பா அம்மா பேர்ல ஆணையிடுறேன்னுமே நான் இந்த மாதிரி திருடுறதுன்னு இல்லாலாம். சபேபித்ரப்யாமிதூர்த்வமேவம் நாஹம் விதாஸ்யே நவநீதஜௌர்யம். இன்னமே இந்த மாதிரி திருடுறதில்லை, எங்க அப்பா அம்மா பேர்ல ஆணையிடுறேன்னாலாம். இப்படி சொன்ன உடனே யசோதையும் நந்தகோபுரம் அப்படியே ஹிருதயம் குறுகி போச்சா. ஆஹா, குழந்தை அப்பா அம்மா பேர்ல ஆணையிடுறேன்னு சொல்றதே என்ன? ஆணை 6 பேர்ல இடணும்னா ரொம்ப அன்பு, 6 அவா பேர்லாம் இடணும். ஆமா, நான் சொன்னபடி 10 ரூபாய் கொண்டு 10 நாள்ல தந்து விடுறேன். ஏதோ ரோட்ல போற வண்டிக்காரன் மேல ஆணைன்னா பழிதான் அறையும் வண்டிக்காரன் வந்து. இவனுக்கு ரொம்ப 6 வண்டி வாழோ அவா பேர்ல ஆணையணும். இவன் சொன்னபடி நடக்காமனா அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வரும். அவளுக்கு கஷ்டம் வந்தா இவன் கண் கலங்க கூடியவனா இருக்கணும். அப்படி இருக்கணும். ஒருமணியாவது ரோட்ல போற அந்த வண்டிக்காரன் அடகு வச்சுட்டு போறேன், நீ வந்து இப்ப ஒரு 100 ரூபாய்க்கு சாமான் கொடுனா கொடுப்பணும் மாட்டான். அப்பா அம்மா தான் நமக்கு பிரியங்கராள்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேர்ல ஆணையிட்டுதேன்னு அப்பாவும் அம்மாவும் அப்படி உருகி போட்டாலாம். அம்மா அப்பா மனசை அபகரிச்சு விட்டாளாம் சுவாமி இப்படி சொல்லி. அப்படியே நந்தகோபர் பிரமிச்சு நிற்கிறார். யசோத கிட்ட வந்தாள். திரிகுருடி கூட்டத்துக்குள்ள பூந்தாள். பூந்து பகவானை அதற்றா போல அபிநயம் பண்ணாளா. அதான் கெட்டிக்காரத்தனம். விராளத்து பயலுக்கு நம்ம மாத்து குழந்தைக்கும் சண்டை வந்துட்டா உடனே பெரிஞ்சுக்கிண்டு இங்கே நம்ம மாத்து பயலுக்கு பெரிஞ்சுன்னு போகக்கூடாது. இவனை 2 விஷு விட்டா போறோம். நீங்க உள்ள வா, உன்னை அடிச்சு போடுறேன் பாரு, இன்னும் தடப்பட பண்ணிவிட்டு இந்த பயலை உள்ள அடிச்சுன்னு போய் 2 பிஸ்கோத்தை கொடுத்துட்டா போறோம். அந்த பையன் சந்தோஷமா போடுவோன்னு எதிராளத்துக்காரன். அஜ்ஞானம் தானே எல்லாம், அஜ்ஞான விஜம்பிதம் தானே இதெல்லாம். அது கொஞ்சம் அஜ்ஞானத்தை தான் பிரயோகம் பண்ணும். அதுக்கு சரியா போட்டோம். என்ன பண்ணினாள் யசோதே நாள், நான் பகவான என் குலத்தையும் உலகத்தையும் ரட்சிக்க ஒரு குழந்தை வேண்டும்னு காட்டேனே, இப்படி உலகத்துல திருடத்துல முதல் திருடனை எனக்கு புள்ளையா கொண்டு கொடுத்தானே பகவான், இப்படி கோபத்தை அபிநயம் பண்ணாலாம். புத்திரம் குலஸ்ய புவனஸ்ய ஜரஜ்ஜிதாரம் அப்யர்த்திதோபி பகவானே அரவிந்தநாபா த்வாம் மே ததௌ விதிவசாத் புவனைகச்சோரம் இத்யாஹ கோபமபீய சுதம் யசோதா. உலகத்தையும் என் குலத்தையும் ரட்சிக்க ஒரு பிள்ளை வேண்டும்னு பகவான காட்டேனே பத்மநாபனை. புத்திரம் குலஸ்ய புவனஸ்ய ஜரஜ்ஜிதாரம் அப்யர்த்திதோபி பகவானே அரவிந்தாபா த்வாம் மே ததௌ விதிவசாத். என் தலையில எழுத்து உன்னை புத்திரனா கொடுத்தானே. புவனைக சோரம், உலகத்துல திருடுறதுல முதல் திருடனான உன்னை கொண்டு எனக்கு பிள்ளையா கொடுத்தானே என்று கோபம் அபிநீயாள். வாஸ்தவமா கௌசிகல்யாம். இத்யாஹ கோபம் அபிநீய சுதம் யசோதா. இப்படி கோபத்தை அபிநயம் பண்ணி சுவாமியே அதை அட்டினாளாம். கோபிகள்லாம் கிருஷ்ணன் அதை அட்டாதேம்மா, எங்காத்து வண்ண போனா போட்டோம்னு விட்டாளாம், அழிச்சுன்னு போன்னு விட்டாளாம். சுவாமி இப்படி ஆணையிட்டாளே. அப்புறம் திருடாம இருந்தாலும் ஒரு நாள் அப்புறம் தான் ரொம்ப திருட்டு கடினமா போயிட்டுதான், ரொம்ப கடுமையான திருட்டான். அப்புறம் சுவாமி கூட இப்படி பொய் ஆணையெல்லாம் பண்ணலாமோ நாள். சுவாமி அதுல ஒரு பொடி வச்சு பேசியிருக்காள். சபே பித்ரப்யாமிதூர்த்வம் ஏவம் நாஹம் விதாஸ்யே நவநீதஜௌர்யம்.
இன்னமே இந்த மாதிரி திருடுறதுல நான் திருடுறது நீங்கள்லாம் வந்து பிடிக்கிறது ஊரை கூட்டுறது அப்படி இல்லாம கண்ணுல மண்ணள்ளி போட்டு திருடுறேன்னு அர்த்தமாம். ஏவம் மருதனம் மோகொண்டு எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாள் ஸ்நானத்துக்கு. சுவாமி அப்புறம் தான் ரொம்ப நல்லா திருடினாளா. ஒரு ஓட்ட சாவி எடுத்துன்னு அடுத்தாத்து பையலை கூப்பிடுறான். அம்மாவோட நான் இனிமேல் ஸ்நானத்துக்கு வரமாட்டேன், எல்லாரும் என்னை வந்து அம்மா பிள்ளைகள் பரியாசம் பண்றான், நான் உன்னோட வல்ல அம்மான்னு விட்டாளாம். சுவாமி எதை சொல்றாளோ அதெல்லாம் வேத வாக்கான்னு நினைப்பலாம் யசோதே. சரின்னு விட்டாள். வாசல்ல ஒரு ஓட்ட சாவியை வச்சுன்னு சுவாமி விளையாடுறதான். எல்லாரும் ஸ்நானத்துக்கு யசோதையோட போயிருக்காள். கூப்பிக்கலாம். அடுத்தா எல்லாமும் பூட்டிருக்கு. அடுத்தாத்து பையலை கூப்பிடுறதான். என்னடா என்னமோ பிரமாதமா விளையாடுற, எங்க அம்மா எங்க போனாலும் பூட்டி பூட்டி சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போறாடா சுவாமி சொல்றான். அந்த பையல எங்க அம்மா மட்டும் கொடுக்கலையோங்கிறதான். அந்த பையன் எங்கடா உங்க கொடுத்துருக்காளுங்கிறதான். இந்த இறப்புல வச்சிருக்காளேன்னு காட்டுவனா. அந்த சாவி இல்லையடா அந்த பூட்டுக்கும் பாடாம் சுவாமி. இப்ப திறந்து விட்டா கேமனா அந்த பையன் இங்க வேறேங்கிறதான். உடனே இந்த பையல் இவனையும் வேற சொல்றது, அவன் உடம்பு வேர்க்க வேற சொல்றது, தரக்க சொல்றது, அவனையும் உள்ள அழிச்சுன்னு போறது, கதவை தாப்பா போட்டுக்கிறது. இந்த பையலை ஓங்கி கன்னத்துல ஒரு அடி அடிக்கிறதா. என்ன என்னத்துக்கு நிரபராசியை அடிச்சே கிருஷ்ணான்னு கேப்பனா. உள்ள இப்ப போய் வெண்ணெய் தயிர் பால் மோர் உனக்கு நிறைய கொடுத்து நானும் சாப்பிட போறேன், இது அம்மாட்ட சொன்னேன்னா இப்ப அடிச்சா போல மறுபடியும் இன்னொரு கன்னத்துல அடிப்பேங்கிறதுக்காக உனக்கு முன்னாடி சாம்பிள்னு சொன்னானா சுவாமி. அந்த பையன் சொன்னானா, கிருஷ்ணா அவ வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறா அம்மா, பெருமள தயிர் பானி அலம்பின ஜலமும் நெய் வச்ச பாத்திர கஷண்டும் தான் எனக்கு கிடைக்கிறது, நித்தியப்படி நான் சாவிதனே எனக்கு கொடுன்னு அந்த பையன். ஓவியருடைய திரவியங்கள்லாம் இப்படித்தான் போடும்னே. அவன் பயல ஏதாவது பண்ணி விட்டுருப்பான் அவனுக்கு தெரியாம. இவன் ஏதாவது ஒரு நான் அர்ச்சனைக்கு கணக்கு பார்த்துட்டு இருப்பான், அவன் ஏதாவது கொல்ல வழியா எடுத்து விட்டு விடுவான்னு செருமணியன் இல்லை, மூட்டை மூட்டையா போயிடும். உடனே பார்த்தாள் உள்ள போறது சாப்பிட்டு வர்றது எல்லாத்தையும் அப்படியே மேல வைக்கிறது, பானையே கதவு பூட்டி போடுறது. கஜபுக்த கபித்தவதுன்னு அவள்லாம் வந்து பார்த்தா சாவி வச்ச இடத்துல இருக்கும், கதவு பூட்டினபடி இருக்கும். திறந்து உள்ள போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. இதனால என்ன ஆச்சுன்னா, ஸ்நானத்துக்கு போற போதும் ராத்திரி படுத்துட்டு இருக்கிற போதும் கண்ணுட்டி அவுத்து விட்டு விடணும், குழந்தைய கிள்ளி விடணும், தயிரக்கு திருடி விடணும், வண்ணையை திருடி விடணும், பாலை திருடி விடணும், ஸ்நானம் பண்ற போதும் உட்கார்ந்து இருக்கிற போதும் சாப்பிட்ற போதும் தூங்குற போதும் கோபாலனுடைய ஸ்மரணமா. அப்படி பகவான உள்ளே அப்படி உள்ள பார்த்துட்டாலாம். ஒரு யோகிகளுக்கு நித்தியாக்னிஹோத்திரிகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய லாபம். பதஞ்சலி யோகசூத்திரத்தை அபியாசம் பண்ணி சித்தத்தை சுவாதீனம் பண்ணிட்ட மகான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமா அப்படி கிடைச்சு போச்சா. அதுக்காக தான் சுவாமி இப்படி வண்ணபால் தயிர் மோரெல்லாம் திருடி அவளுக்கு இது மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். சுவாமி இப்படி எல்லாம் பாலலீல பண்ணினாள். இந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாள். பிரம்மனிஷ்டாள்.